ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது டிஎன்பிஎஸ்சி கம்பைனடு டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமுக்கு எப்படி ஆன்லைன் மூலமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்ளை பண்ணுறது தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டுமல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். tnpsc.government.in இதான் பார்த்தா அஃபீஷியல் வெப்சைட். ஓகே, இந்த இடத்துல எக்ஸாம் டேஷ்போர்ட்னு இருக்க பாருங்கள். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் உங்களுக்கு கம்பைனடு டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமுக்கான ஒரு நோட்டிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க, டிப்ளமோ ஐடிஐ லெவலில். ஸோ அந்த ஜாப்க்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் இப்போதைக்கு ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த வேலைக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இதை பற்றி மொத்த இன்ஃபர்மேஷன் நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். கடைசி தேதி 15/8/2026. அதுக்குள்ளே இந்த வேலைக்கு அப்ளை பண்ண பாருங்கள். ஸோ பதவியை பொறுத்த வரைக்கும் எக்கச்சக்கமான போஸ்டிங் உங்களுக்கு அறிவிச்சிருக்காங்க. மைன்ஸ் ஃபோர்மேன், அப்புறம் மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர், சப் இன்ஸ்பெக்டர், அசிஸ்டன்ட் மேனேஜர், டெக்ஸ்டைல் இன்ஸ்பெக்டர், ஜூனியர் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட், ரேடியோ சூப்பர்வைசர், ஜூனியர் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட், டிராஃப்ட்மேன், ஜூனியர் டிராஃப்ட்மேன், இந்த மாதிரி பல்வேறு வகையான டிபார்ட்மெண்ட்லேருந்து பல்வேறு வகையான பதவிகள் உங்களுக்கு அறிவிச்சிருக்காங்க. மொத்தமாக 839 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. சேலரி எல்லாமே நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பிசி, எம்பிசி, டிஎன்சிக்கு நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டுங்க. எவ்வளோ ஏஜ் வரைக்கும் வேணாலும் இந்த வேலைக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு பதவிக்குமே கல்வி தகுதி மாறுபடுது. ஸோ டிப்ளமோ முடித்தவங்க, பிடெக் முடித்தவங்க, அதேமாரி ஒரு சில பிஎஸ்சி டிகிரி முடித்தவங்க, ஐடிஐ முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு பதவிக்கும் என்ன கல்வி தகுதி கேட்டிருக்காங்க அப்படின்றத நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் முடித்த கல்வி தகுதி எலிஜிபிள் இருக்கா இல்லையான்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ண பாருங்கள். ஏன்னா நிறையா போஸ்டிங் கொடுத்துருக்காங்க, நிறையா பதவிகள் இருக்குது. அதனால் கல்வி தகுதி ஒவ்வொன்றுத்துக்கும் மாறுபடுது. செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் இந்த வேலைக்கு எப்படி செலெக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டு எக்ஸாமினேஷன், பேப்பர் 1 மற்றும் பேப்பர் 2க்கான எக்ஸாமினேஷன்ஸ் வைக்கிறாங்க. ஸோ பேப்பர் 1, பேப்பர் 2 எல்லாமே இருக்குது. இதிலே கொடுத்துருக்காங்க பாருங்கள். பேப்பர் 1ல் பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி மொத்தமாக 3 வகையான பார்ட் இருக்குது. 10th ஸ்டாண்டர்ட் பேஸ் பண்ணி கொஷின்ஸ் கேட்குறாங்க. இதில் பாருங்கள் மொத்தமாக உங்களுக்கு 300 மதிப்பெண் எக்ஸாம் வைக்கிறாங்க. பேப்பர் 2 பொறுத்த வரைக்கும் உங்கள் டிப்ளமோ ஐடிஐ லெவல்லேருந்து கேட்குறாங்க. 200 மதிப்பெண், 200 கொஷின், 300 மதிப்பெண் எக்ஸாம் இருக்குது. மொத்தமாக 450 மதிப்பெண்களுக்கு எக்ஸாம் வைக்கிறோம் அப்படின்ற மாரி இதில் தெரிவிச்சிருக்காங்க. உங்கள் சப்ஜெக்ட் பேப்பர் என்ன அப்படின்றத நீங்கள் தெளிவாக பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துக்கோங்க. ஸோ இதுதான் பேசிக் இன்ஃபர்மேஷன். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் அப்ளை பண்ணோம் அப்படின்னா இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அப்ளை ஆன்லைன், இதில் போயிட்டு ஓப்பன் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகுங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதிருக்கீங்க அப்படின்னா உங்ககிட்ட ஓடிஆர், ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஐடி பாஸ்வேர்டு இருக்கும். இது வரைக்கும் ஓடிஆர் அப்ளை பண்ணல அப்படின்றவங்க நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். எப்படி டிஎன்பிஎஸ்சிக்குன்னு ஓடிஆரை கிரியேட் பண்ணி அதை பார்த்து நீங்கள் கிரியேட் பண்ணிக்கோங்க. இதில் போயிட்டு நிரந்தர பதிவிவரங்கள் அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு செகண்டாக இருக்க பாருங்கள் ஏற்கனவே பதிவு செய்தோர் உள்நுழையின்னு இதில் போயிட்டு யூசர் நேம், ஸோ உங்களுக்கான யூசர் நேம் என்னவோ அதை நீங்கள் அப்படியே பார்த்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பாஸ்வேர்டு கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு உங்களுக்கான பாஸ்வேர்டு எதுவோ அதை நீங்கள் என்ட்ரு பண்ணிவிட்டு சமர்ப்பின்னு இருக்க பாருங்கள் அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு லாகின் ஆகிட்டு உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். சில கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், கிளிக் ஹியர் டு அப்ளை, அதாவது கம்பைனடு டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன். அது கீழே கிளிக் ஹியர் டு அப்ளை அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ஓப்பன் ஆகும். தொடருக அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் நான் எல்லா நோட்டிஃபிகேஷனும் படித்து பார்த்துறேன் அப்படின்ற மாதிரி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை கிளிக் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃபோட்டோ மற்றும் சிக்னேச்சர் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் போயிட்டு உங்களுக்கான ஃபோட்டோ, சூஸ் ஃபோட்டோ அப்படின்ற ஆப்ஷனை பயன்படுத்தி உங்கள் ஃபோட்டோவை அப்லோட் பண்ணிக்கோங்க. ரீசெண்டாக ஒரு 3 மாதத்துக்குள்ளே எடுத்த ஃபோட்டோவாக இருக்கணுங்க. ஃபோட்டோ எடுத்ததுக்கான தேதி என்ன அப்படின்றத நீங்கள் மென்ஷன் பண்ணியே ஆகணும். ஸோ இதில் எப்போ ஃபோட்டோ எடுத்தீங்க அப்படின்னு மென்ஷன் பண்ணுங்கள். ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபோட்டோ கீழே உங்கள் பெயரும் அதேமாரியே பார்த்தா ஃபோட்டோ எடுத்ததுக்கான தேதி கம்பல்சரி இருக்கணும். உங்களால் ஃபோட்டோ சரியாக கம்ப்ரஸ் பண்ண முடியல அப்படின்னா கூகுளில் போயிட்டு டிஎன்பிஎஸ்சி ஃபோட்டோ கம்ப்ரஸர் அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா முதல்ல ஒரு சைட் ஓப்பன் ஆகும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா போதுமானது. ஸோ இதில் பாருங்கள் இந்த வெப்சைட்டில் போயிட்டு என்டர் டெக்ஸ்ட்டில் உங்கள் நேம் என்ட்ரு பண்ணிவிட்டு ஃபோட்டோ எடுத்ததுக்கான தேதி கொடுத்துட்டு உங்கள் நார்மலாக இருக்க இமேஜை கொடுத்து அப்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் அந்தமாரி ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துரும். அதை டவுன்லோட் பண்ணி அப்படியே நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாங்க டிஎன்பிஎஸ்சிக்கு ஏற்ற மாரி. அதனால் தெளிவாக சூஸ் ஃபோட்டோ கொடுத்து ஃபோட்டோவை அப்லோட் பண்ணுங்கள்.
அப்லோட் பண்ணதுக்கப்புறம் சேவ் ஃபோட்டோ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஃபோட்டோ சேவ் ஆகிடும். நெக்ஸ்ட் சிக்னேச்சர் கேட்டிருக்காங்க. ரன்னிங் லெட்டரில் உங்களுக்கான சிக்னேச்சர் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். சூஸ் சிக்னேச்சர் அப்படின்ற ஆப்ஷனை பயன்படுத்தி சிக்னேச்சர் அப்லோட் பண்ணிக்கோங்க. சேம் இதே சைட்டில் கூட நீங்கள் சிக்னேச்சர் கம்ப்ரஸ்னு இருக்குது, அதில் போயிட்டு உங்களுக்கான சிக்னேச்சர் வந்து ஆட்டோமேட்டிக்காக டிஎன்பிஎஸ்சிக்கு ஏற்ற மாதிரி கம்ப்ரஸ் ஆகிடும். ஸோ ரெண்டுமே கரெக்டாக நீங்கள் என்ட்ரு பண்ண பாருங்கள். என்ட்ரு பண்ணிட்டு அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா உங்கள் ஓடிஆரில் உங்கள் இன்ஃபர்மேஷன்ஸ் எப்படி இருக்கோ அதேமாரி கொடுத்துருப்பாங்க. எல்லாமே கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படின்ற மாதிரி ஒன்ஸ் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபார் வெரிஃபிகேஷன் பர்பஸ்க்காக உங்கள் டீட்டெயில்ஸை நீங்கள் திரும்ப என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது விண்ணப்பதாரர் பெயர் டிஎன்பிஎஸ்சி ஓடிஆரில் உங்கள் நேம் எப்படி இருக்கோ அதேமாரியே கொடுங்க. நெக்ஸ்ட்டு டேட் ஆஃப் பர்த், ஸோ டிஎன்பிஎஸ்சி ஓடிஆரில் உங்கள் டேட் ஆஃப் பர்த் எப்படி இருக்கோ அதேமாரி நீங்கள் என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். வெரிஃபிகேஷனுக்காக எல்லாமே நீங்கள் திரும்ப ஒரு தடவை வந்து என்ட்ரு பண்ணுங்க. உங்கள் கம்யூனிட்டி என்ன எல்லாமே என்ட்ரு பண்ணணும். மொபைல் நம்பர், மெயில் ஐடி எல்லாமே வந்து கொடுத்துக்கோங்க. எல்லாமே கொடுத்துட்டு அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இதில் ஏதாச்சும் நீங்கள் கரெக்ஷன்ஸ் பண்ணணும், ஓடிஆரில் கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னா எடிட்டின் ஓடிஆர் அப்படின்ற ஆப்ஷனை பயன்படுத்தி ஓடிஆரில் கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. எல்லாமே கரெக்டாக செக் பண்ணி பார்த்துட்டு சேவ் அண்ட் ப்ரொசீட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அட்ரஸ் வந்து இருக்குது. ஸோ ஓடிஆரில் உங்கள் அட்ரஸ் எப்படி இருக்கோ அதேமாரியே வந்திருக்கு. எல்லாமே கரெக்டாகான்னு செக் பண்ணி பார்த்துட்டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை டிக் பண்ணிக்கோங்க. அட்ரஸ் ஏதாச்சும் மாற்றணும் அப்படின்னா எடிட்டின் ஓடிஆர் அப்படின்ற ஆப்ஷனை பயன்படுத்தி அட்ரஸை மாற்றிக்கோங்க. எல்லாமே ஓகே அப்படின்னா சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இப்போ இதில் வந்து பாருங்கள் சப்ஜெக்ட் பேப்பர், நீங்கள் என்ன சப்ஜெக்ட் பேப்பருக்கு அப்ளை பண்ண போகிறீங்க. ஏன்னா உங்களுக்கு நிறையா பதவிகள் கொடுத்துருக்காங்க. நீங்கள் என்ன போஸ்ட் அப்ளை பண்ண போகிறீங்க, உங்கள் சப்ஜெக்ட் பேப்பர் என்ன அப்படின்றது நீங்கள் கொடுங்க. அக்ரிகல்ச்சர் முடித்தவங்க அக்ரிகல்ச்சர், ஆட்டோமொபைல் அண்டு மெக்கானிக்கல் முடித்தவங்க செகண்டு, சிவில் முடித்தவங்க தேர்டு, ஃபோர்த்து சிவில் அண்ட் ஆர்கிடெக்சர் முடித்தவங்க இந்த மாதிரி எல்லாமே ஃபிசிக்கல் எஜுகேஷன், ஹார்டிகல்ச்சர் இருக்குது. ஸோ நீங்கள் என்ன சப்ஜெக்ட் வருது, நீங்கள் என்ன முடிச்சிருக்கீங்க, என்ன ட்ரேடு, மெக்கானிக்கல், மோட்டர் வெஹிக்கல், ஐடிலாம் முடித்தவங்க இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். 46 வகையான ட்ரேட் கொடுத்துருக்காங்க. 46 வகையான சப்ஜெக்ட் இருக்குது. நீங்கள் இதில் என்ன சப்ஜெக்ட் கீழே வரீங்களோ அதை நீங்கள் தான் வந்து செலெக்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுலேருந்து உங்களுக்கு தகுதி இருக்கா இல்லையா அப்படின்றத நீங்கள் தாராளமாக வந்து தெரிஞ்சுக்கலாங்க. ஏன்னா மைனிங் இன்ஜினியரிங், ஃபிசிக்கல் எஜுகேஷன் ஒரு சில தான் கொடுத்துருக்காங்க. டிப்ளமோ முடித்தவங்க, பிடெக் முடித்தவங்க அந்த மாதிரி இருக்கவங்க தாங்க அப்ளை பண்ண முடியும். நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை கிளிக் பண்ணிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்த கட்டமாக வந்து பாருங்கள், நீங்கள் மாற்றுத்திறனாளி அப்படின்னா எஸ் கொடுங்க, இல்லைன்றவங்க நோ சைட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எக்ஸ் சர்வீஸ் மேன் அப்படின்னா எஸ் கொடுத்துக்கோங்க, இல்லைன்றவங்க நோ சைட் பண்ணலாம். சைட் பண்ணிட்டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை கிளிக் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்த கட்டமாக எம்ப்ளாய்மெண்ட்கான ஸ்டேட்டஸ், நீங்கள் வந்து கவர்மெண்ட் ஜாபில் இருக்கீங்க அப்படின்னா எஸ் கொடுங்க, இல்லைன்றவங்க நோ சைட் பண்ணிக்கலாம். நீங்கள் கவர்மெண்ட் ஜாபில் இருந்து உங்களை வந்து ரிசைன் பண்ணியிருக்கீங்க, ரிமூவ் பண்ணியிருக்காங்க, டிஸ்மிஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா எஸ் கொடுங்க, இல்லைன்றவங்க நோ சைட் பண்ணிக்கோங்க. டிஎன்பிஎஸ்சி தரப்புலேருந்து உங்களை வந்து டிபார் பண்ணியிருக்காங்க, உங்களை வந்து தற்காலிகமாகவோ பர்மனெண்ட்டாகவோ உங்களை டிஎன்பிஎஸ்சியில் ரத்து பண்ணியிருக்காங்க அப்படின்னா எஸ் கொடுங்க, இல்லைன்றவங்க நோ சைட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்கள் மீது கிரிமினல் கேஸ் இருக்கா அப்படின்னா எஸ் கொடுங்க, இல்லைன்றவங்க நோ சைட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஒன்றுக்கும் மேற்பட்ட உயிரோடு இருக்க மனைவி, அதாவது 2 மேரேஜ் பண்ணியிருக்கீங்க, 2 பேர் உயிரோடு இருக்காங்க அப்படின்னா எஸ் கொடுங்க, இல்லைன்றவங்க நோ சைட் பண்ணிக்கோங்க. சைட் பண்ணிட்டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, என்டர் பண்ணிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி அடுத்த கட்டமாக வந்து உங்களுடைய குவாலிஃபிகேஷன்ஸ் பற்றி கேட்டிருக்காங்க. ஸோ குவாலிஃபிகேஷன் நீங்கள் சப்ஜெக்ட் பேப்பர் கொடுத்துறீங்க, அதுக்கப்புறம் உங்களுடைய குவாலிஃபிகேஷன் டிப்ளமோ முடிச்சிருக்கீங்களா டிகிரியா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. நான் சிவில் கொடுத்துருக்கா, அதனால் டிப்ளமோவில் சிவிலா டிகிரியில் சிவிலா அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. நீங்கள் டிப்ளமோ கொடுத்துக்கோங்க, டிகிரினா டிகிரியை வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஸோ வெரிஃபை த செலக்டட் குவாலிஃபிகேஷன் அண்ட் கண்டினியூ அப்படின்றத கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்ததுக்கப்புறம் குவாலிஃபிகேஷன் முதல்ல வந்து 10th. ஸோ நீங்கள் 10th வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த இயரில் பாஸ் பண்ணீங்க அதுக்கான தேதி, ஸோ ரிசல்ட் வெளியானதுக்கான தேதி கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு சர்டிஃபிகேட் நம்பர், 10th அந்த சர்டிஃபிகேட் நம்பர் என்ட்ரு பண்ணிங்க, மார்க் ஷீட் நம்பர். 10th தமிழ் ஒரு பாடமாக படிச்சிருக்கீங்க அப்படின்னா எஸ் கொடுங்க, இல்லைன்றவங்க நோ சைட் பண்ணிக்கோங்க. அப்புறம் நீங்கள் பிஎஸ்டிஎம் வச்சுருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. 10th வரைக்கும் பிஎஸ்டிஎம் இருக்குது அப்படின்னா எஸ் கொடுங்க, இல்லைன்றவங்க நோ வந்து சைட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 12th வந்து என்ட்ரு பண்ண பாருங்கள். ஸோ 12th வந்து எந்த இயரில் பாஸ் பண்ணீங்க அதெல்லாமே வந்து கேட்டிருக்காங்க டேட்டு. ஸோ 12th எப்போ முடிச்சிங்க அதுக்கான டேட் எல்லாமே நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பட்டப்படிப்பின் பெயர், ஸோ 12th HSC அப்படின்றத கிளிக் பண்ணிக்கலாம். எந்த போர்டில் படிச்சிங்க, ஸ்டேட் போர்டா, சிபிஎஸ்சியா, மெட்ரிகுலேஷனா அப்படின்ற மாரி நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணுற மாரி இருக்கும். ஸோ அதனால் எல்லாமே கரெக்டாக ஃபில் பண்ண பாருங்கள். சர்டிஃபிகேட் நம்பர், 12th சர்டிஃபிகேட் நம்பர் என்ன, தமிழ் ஒரு பாடமாக படிச்சிருக்கீங்களா, 12th நீங்கள் தமிழ் மீடியம் அப்படின்னா பிஎஸ்டிஎம் இருக்கா இல்லையா அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஐடி முடித்தவங்க ஐடி ஆப்ஷனை ஃபில் பண்ணுங்க, இல்லைன்றவங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க. டிப்ளமோ முடித்தவங்க டிப்ளமோக்கான ஆப்ஷன் ஃபில் பண்ணுங்கள், இல்லைன்றவங்க அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம்.
அதுக்கப்புறம் டிகிரி பற்றி கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து பாருங்கள், எனி யூஜி டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அதுக்கான ஆப்ஷன் ஃபில் பண்ணுங்கள், அல்லது டேரெக்டாக நீங்கள் டிப்ளமோ இன் இன்ஜினியரிங் இதில் உங்களுக்கான குவாலிஃபிகேஷன்ஸ் கொடுத்துட்டாங்க, இதில் போய் நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கலாங்க. ஸோ ரிசல்ட் எப்போ வெளியாச்சு அதை பற்றி கேட்டிருக்காங்க. ஸோ ரிசல்ட் வெளியானதுக்கான தேதி எல்லாமே நீங்கள் மென்ஷன் பண்ண பாருங்கள். கல்வி தகுதி நிர்ணயிக்கப்பட்ட கல்வி தகுதியா ஈக்குவலண்டா, ஸோ ப்ரெஸ்கிரைப்டு, இப்போ அதில் வந்து ப்ரெஸ்கிரைப்டு வந்து சிவில் இன்ஜினியரிங் கொடுத்துருக்காங்க, நீங்கள் சிவில் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நிர்ணயிக்கப்பட்ட கல்வி தகுதின்னு கொடுத்துலாம். ஈக்குவலண்ட் அப்படின்னா சிவிலுக்கு ஈக்குவலாக வேறு ஏதாச்சும் ஒரு கல்வி தகுதி படிச்சிருக்கீங்க, அதுதான் ஈக்குவலண்ட் குவாலிஃபிகேஷன். ஸோ ப்ரெஸ்கிரைப்டே வந்து கிளிக் பண்ண பாருங்கள். ஈக்குவலண்ட்னா அதுக்கு இனியாக வேறு ஏதாச்சும் ஒரு கோர்ஸ் முடிச்சிருக்கீங்க அவங்க மட்டும் பண்ணலாம். ஓகே, படிப்பு காலம் பற்றி கேட்டிருக்காங்க. 3 இயரா 4 இயருக்கான கோர்ஸான்னு மென்ஷன் பண்ணிட்டு எந்த யூனிவர்சிட்டியில் படிச்சிங்க அப்படின்னு கொடுத்துட்டு சர்டிஃபிகேட் நம்பர் கேட்டிருக்காங்க. இதை நீங்கள் வந்து பார்த்தா முழுமையாக படிச்சிருக்கீங்க, ஃபுல் டைமாக படிச்சிருக்கீங்க அப்படின்னா எஸ் கொடுத்துட்டு, டிகிரி தமிழ் ஒரு பாடமாக படிச்சினான்னு கேட்டிருக்காங்க. தமிழ் ஒரு பாடம் வந்துச்சு அப்படின்னா ஆம் கொடுங்க, வரல அப்படின்னா நோ சைட் பண்ணிக்கோங்க. டிகிரி மொத்தமாக நீங்கள் பிஎஸ்டிஎம் கிளைம் பண்ணிக்கலாம், டிகிரி ஃபுல்லாக தமிழ் மீடியத்தில் படித்தவங்க மட்டும் எஸ் கொடுங்க, இல்லை அப்படின்னா நோ சைட் பண்ணலாம். ஓகே, இதை தவிர்த்து பிஜிலாம் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாங்க. நெக்ஸ்ட்டு விஷுவல் ஸ்டாண்டர்ட் பற்றி கேட்டிருக்காங்க. ஸோ எல்லாத்துக்குமே ஸோ இந்த மாதிரி நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட பாடங்களுக்கு பார்வை திறன் இருக்கான்னு கேட்டிருக்காங்க, எஸ் கொடுத்துக்கோங்க. நிற குறைபாட்டினால் பாதிக்கப்பட்டிருக்கீங்களான்னு கேட்டிருக்காங்க, நோ சைட் பண்ணிக்கலாம். மாலைக்கண் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க, எஸ் ஆர் நோ வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கேட்டிருக்காங்க, செக் பண்ணிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா எல்லாமே ஓகேவான்னு கேட்டிருக்காங்க, ஆம் டிக் பண்ணதுக்கப்புறம் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பேஜ் தேவையில்லை. ஒரு சில பதவிக்கு மட்டும் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க, அந்த பதவிக்கு மட்டும் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபில் பண்ணி ஆகணும், இதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்லை. இப்போ நம்ம சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்ததுக்கப்புறம் பிஎஸ்டிஎம்கான டீட்டெயில்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. பிஎஸ்டிஎம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து 1 to ஃபுல் அண்ட் ஃபுல் டிகிரி வரைக்கும், ஏன்னா நீங்கள் கல்வி தகுதி என்ன கேட்டிருக்காங்க, இப்போ ஒரு பதவிக்கு 1 to டிப்ளமோ வரைக்கும் கேட்டிருக்காங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து டிப்ளமோ வரைக்கும் நீங்கள் தமிழ் மீடியத்தில் படிச்சிருக்கணும். டிகிரி வரைக்கும் நீங்கள் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணீங்க அப்படின்னா 1 to டிகிரி வரைக்கும் நீங்கள் பிஎஸ்டிஎம் இருந்தே ஆகணுங்க. அதனால் நோட் பண்ணிக்கோங்க எல்லாத்தையுமே. ஸோ இதில் போய்ட்டு செக் எலிஜிபிள் ஃபார் பிஎஸ்டிஎம் அதெல்லாம் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ஸோ முன்னாடியே நீங்கள் வந்து நோட்டிஃபிகேஷன் ஏற்ற மாதிரி நீங்கள் ஃபில் பண்ண பாருங்கள். 1 by 1 ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். 1வது 10th வரைக்கும் எத்தனை ஸ்கூலில் படிச்சிங்களோ எல்லா பிஎஸ்டிஎம்மும் அதேமாரி 11th 12th டிகிரி எல்லாத்தையுமே ஆட் பண்ணி ஆகணும். அதனால் பிஎஸ்டிஎம் இருக்குது அப்படின்னா ஆம் கொடுங்க, இல்லை அப்படின்னா இல்லை அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து செட் பண்ணிட்டு ஸோ டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை கிளிக் பண்ணிட்டு சேவ் அண்ட் ப்ரொசீட் கொடுக்குறீங்க அப்படின்னா போதும். இந்த மாதிரி தேர்வு மையம் பற்றி கேட்டிருக்காங்க, எக்ஸாம் சென்டர். ஸோ இதில் வந்து நிறையா டிஸ்ட்ரிக் கொடுத்துருக்காங்க, ஓன் டிஸ்ட்ரிக்ட்லேயே கூட நீங்கள் எக்ஸாம் சென்டரை சூஸ் பண்ணிக்கலாம். அதேமாதிரி எக்ஸாம் சென்டர் டு வேறு ஏதாச்சும் இன்னொரு டிஸ்ட்ரிக்டை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த இதில் நீட் டு பே காமிச்சிச்சு அப்படின்னா 100 ரூபாய் நீங்கள் பேமெண்ட் பண்ணணும். ஃபீஸ் கன்செக்ஷன் காமிக்குது அப்படின்னா நீங்கள் ஃப்ரீயாகவே அப்ளை பண்ணிக்கலாங்க, அதையும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை கிளிக் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுக்குறீங்க அப்படின்னா டாக்குமெண்ட் சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். டாக்குமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வித் ஃபாதர் நேம் மதர் நேம் வரணும். ஸோ உங்கள் ஜாதி சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணிக்கோங்க. சர்டிஃபிகேட்னு கொடுத்துட்டு ஸோ ஜாதி சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணிட்டு அப்லோட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அப்லோட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு 12th வந்து மார்க் ஷீட் கேட்டிருக்காங்க, 12th மார்க் ஷீட். அதுக்கப்புறம் 10th மார்க் ஷீட் கேட்டிருக்காங்க. டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அதுக்கான ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட், டிகிரி சர்டிஃபிகேட், கன்சால்டேட் மார்க் ஷீட் ஏதாச்சும் ஒன்று அப்லோட் பண்ணால் போதுமானது. அதுக்கப்புறம் நீங்கள் எவிடன்ஸ் ஃபுல் டைமாக முடிச்சிருக்கீங்க அப்படின்றதுக்கு டிசியோ கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கான சர்டிஃபிகேட்டோ அட்டாச் பண்ணலாம். ஐ ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க, அதையும் நீங்கள் கண்டிப்பாக மேண்டட்டரியாக அப்லோட் பண்ணி ஆகணும். நோட்டிஃபிகேஷனில் ஐ ஃபிட்னஸ்க்கான சர்டிஃபிகேட் இருக்குது. எல்லா டாக்குமெண்ட்ஸும் அப்லோட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சேவ் அண்ட் கண்டினியூ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களுக்கான ப்ரிவ்யூ பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் நீங்கள் கொடுத்த எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே ஒன்ஸ் கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படின்றத நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 15-16 டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் செக் பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ எல்லா செக் பாக்ஸுமே தெளிவாக நீங்கள் வந்து பார்த்தா அந்த மாதிரி டிக் பண்ண பாருங்கள், படித்து பார்த்துட்டு அந்த உறுதிமொழியை நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே ஒன்ஸ் சரியாக இருக்கா அப்படின்ற மாதிரி டிக்ளரேஷன்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துக்கோங்க. அப்ளை பண்ணதுக்கப்புறம் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஸோ இதுக்கப்புறம் ஐ கன்ஃபார்ம் த எபோ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு எஸ் ஐ அக்ரி டு ப்ரொசீட் கொடுத்துக்கோங்க. திரும்ப ஐ அக்ரி டு ப்ரொசீட் கொடுத்து ஐ அக்ரி டு ஃபைனல் சப்மிட் மை அப்ளிகேஷன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு ப்ரிவ்யூ பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். அகைன் நீங்கள் ஒன்ஸ் வந்து கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படின்றத நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. செக் பண்ணி பார்த்துட்டு கீழே கொடுத்துருக்காங்க டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன், திரும்ப ஐ அக்ரி அந்த மாதிரி ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு ஐ அக்ரி டு ஃபைனல் சப்மிட் மை அப்ளிகேஷன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அப்ளிகேஷன் சப்மிட் ஆகிடும். பே பண்ணுறவங்களுக்கு மட்டும் பேமெண்ட் பண்ணுற பேஜ் வந்து ஓப்பன் ஆகுங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் 100 rupees பேமெண்ட் பண்ணுறவங்களுக்கு பேமெண்ட் காமிக்கும், பேமெண்ட் இல்லாதவங்களுக்கு ஃபீஸ் கன்செக்ஷன் ஆப்ஷன் சப்மிட் ஆகிட்டு ஆட்டோமேட்டிக்காக பேமெண்ட் வந்து இல்லாமல் அப்படியே வந்து பே ஆகிடும். ஸோ இதுதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ 100 ரூபாய் பேமெண்ட் பண்ணுறவங்க பேமெண்ட் பண்ணிக்கோங்க. பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஜென்ரேட் ஆகிடும். இந்த மாதிரி தான் இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணுற மாரி இருக்கும்.
ஸோ ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ண பாருங்கள். உங்களுக்கு தகுதி இருக்கா இல்லையான்றதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணி பார்த்துட்டு கல்வி தகுதி எல்லாமே இருக்குது அப்படின்னா மட்டும் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு தெரியப்படுத்துங்க. அடுத்த ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.